வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இடம். வணக்கம் என்றும் அன்புடன். அன்பே சீக்கிரம், அன்பே சிவம். இதை தேடி தான் மனிதன் வந்தான். சரிதானே? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே. அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் வேலை. ஒருத்தன் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிட்டான். பாம்பு, சிலை, அது இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் கண்டுபிடிக்கவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போனதை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவ்வளவுதான். இப்போ கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தவன் கண்டேனெங்கும் பூமணம், அந்த பாட்டு நல்லாயிருக்கும். எனக்காகவே எழுதிட்டு போயிருப்பான் கவிஞன். நல்ல அருமையான மியூசிக் பாட்டெல்லாம் போட்டு கண்டேனெங்கும் பூமணம் பாட்டு டக்குன்னு வர மாட்டேங்குது. நம்ம அப்போ அதுக்குள்ளே நம்ம கவிஞனை அதுக்கு வரல. அதை கடந்து அப்படி விஞ்ஞானத்தை கடந்து அதுக்கு மேலே போய் உட்காந்துருக்கீங்க. அவ்வளோதான். எண்டு அங்கே தான் இருக்குது. சரிதானே? அப்போ கண்டேனெங்கும் பூமகள் ஆனந்தம் காற்றினிலே கீதம் கண்டேனெங்கும் பூமணம் ஏன் பண்ணிலே வரேன். கண்டேனெங்கும் பூமணம் ஆனந்தம் காண்பதெல்லாம் அதிசயம் காற்றினிலே. இந்த பாடல் வரிகளை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதே தான், காண்பதெல்லாம் அதிசயம்தான். யாருக்கு? மற்ற ஜீவராசி இப்படி காண முடியாது. பேசுறது புரியுதா? அப்போ கண்டேனெங்கும் பூமணம். அப்போ வரும்போது பூமணத்தோடு வரும்போது கண்டேனுங்க அந்த குழந்தைக்கு காட்சியெல்லாம் நல்லாயிருக்கும். அதான் அது ஆனந்தமாக அங்கே ஓடவும் துருதுன்னு இருக்க காரணம் என்ன? கண்டேனெங்கும் அந்த காட்சியோட ஆனந்தத்தோட கொண்டாட்டத்தோட பூமணத்தோடு இருக்கும். பூமணத்தோட அந்த குழந்தை இருக்கும். இன்னி உங்களுக்கும் வரும்போது அதுதான் கொடுத்தோம். மற்ற ஜீவராசி கொடுத்தோம், அது பூமணத்தோடு இருக்குது. மற்ற ஜீவராசி பூமணத்தோடு இருக்குது. அதனால் கண்ணு போகாது, காது போகாது, மூக்கு போகாது. உங்களுக்கும் வந்தவன் போனோம்னா கண்டதெல்லாம் சொல்லிட்டு மாடைப்பார், அதைப்பார், இதைப்பார், ஒன்றையும் மட்டும் பாத்திராத மாதிரி கணக்கு போயிருக்கு. நான் பேசுகிற கணக்கு கரெக்டாக களியை புளியெல்லாம் உடச்சிட்டு உனக்கு எவ்வளவு எளிமையாக எவ்வளவு பக்குவமாக தாரம்னு பாரு. கவனிக்கணும், சிந்திக்கலை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நீ வந்த. எதுக்கு வந்த? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் பெருமை. அப்போ பூமணத்தோடு இருந்த நீ சங்கட மனமாக உருவாக்கி வச்சுட்ட. பூமணத்தோடு ஒன்று அனுப்பினான். ஃபால்ட்டு ஓ மேலே, அவன் மேலே ஃபால்ட்டு கிடையாது, ஓ மேலே ஃபால்ட்டு. சங்கட பாடம், நிம்மதி இல்லாத பாடம், கொண்டாடுறது இல்லாத ஜாதி பாடம், மத பாடம், அரசியல் பாடம், இப்படி அவ்வளோத்தையும் சுருத்தி வச்சு துன்ப பாடத்தை தான் வச்சிருக்கீங்களே தவிர அவன் கொடுத்த சந்தோஷம் அவன் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கியா. வருவார், போவார். இது ஒரு கூட்டம். வருவார், போவார். எப்படி ஒன்று பூமணத்தோடு கொடுத்தாரு, நீ பூமணமாக இல்லை போய் சேரணும். நீ வீசுத மனமாக சங்கடத்தை உருவாக்கி, வீசுத சங்கடத்தையும் சேர்த்து உருவாக்கி, அதுதான் கணக்கு சரின்னு யாரோ சொன்னா அந்த பக்கமே ஓடுது. நோய் வருமா? ஏன்? மற்ற ஜீவராசிக்கு கண்ணு போகுதா? பேசுறது புரியுதா? மதம் பிடிக்காமல் இருந்ததுன்னா ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம். என்னத்தை? பூமணத்தை. மதம் பிடிக்காமல் இருந்துட்டு அப்படின்னா அடி பணிஞ்சிட்டேன்னா ஈஸி. எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளவு ஈஸியாக நம்ம ஒரு ரயில் பாலத்து பக்கத்தில் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், மலை உச்சிலியாக இருக்கேன். அங்கே தொங்க இது அது என்னமோன்னு சொன்னேன். இந்த காலை விரிச்சிக்கிட்டு நிற்கான், கப்பையை பிளந்துட்டு நிற்கான், ஒத்த காலில் நிற்கான், யோகாசனம் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான், கடைசி ஆஸ்பத்திரி போனான். அப்போ யோகாசனத்தில் இல்லை அப்படின்னு புரிய வேண்டாமா? அது ஒரு உடல் ஆரோக்கியம், அதோடு விட்டுறணும். அதை கடக்கணும். அதை கடந்தால் தான். நான் யோகாசனம்லாம் செய்யலை. அதைத்தான் நான் வந்த பாதையை தான் உங்களுக்கு காமிக்கேன். நான் எதையும் குறை சொல்ல வந்து நினைக்கக்கூடாது. எல்லா விளையாட்டும் விளையாடுங்க. ஆனால் அந்த விளையாட்டை தாண்டி ஒரு விளையாட்டு பூமணத்தோடு விளையாடணும்னா நீங்கள் அந்த விளையாட்டு செல்லாது. நீங்கள் போனவங்களாம் பாருங்கள். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், சிவகுமார், நடிகர் சிவகுமார் யோகாசனம் ரொம்ப நாளாக செய்வார். அவரும் ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருக்காரு. அப்போ யோகாசனம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ பூமணத்தோடு ஒருத்தன் வாரம் உங்களை எல்லோரும் நீங்கள் யோகாசனம் செஞ்சாலும் சரி, பூகாசானம் செஞ்சாலும் பூமணம் இல்லாமல் இருக்கியா அப்படின்னு பார்த்தான். பூமணம் இல்லாமல் இருக்கியன்னு பார்க்கான். ஒட்டுமொத்த உலகத்தை பார்ப்போம்ல. கண்டேனெங்கும் ஆனந்தம் காண்பதெல்லாம் அதிசயம். ஆமாம், காண்பதெல்லாம் அதிசயம். அப்போ அந்த பக்கம் பார்க்கும்போது அவன் காணலை.
அவன் என்னை திருப்பி என்கிட்ட ஏதாவது சொல்லுது, அவன் வந்து கொஞ்சம் லேசாக இப்போ என்னது பணம் இல்லைன்னா பிணம்னு சொல்லுதான்னா அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? பிணமாக தான் அலையுத. பூமணத்தை நான் பூமணத்தோடு இருக்கேன், நீ யோகாங்க அதுங்க இதுங்க பிறகு என்ன செய்த பூமணத்தை இல்லைன்னு தான் பூமணம் பார்த்துருமே. வீசமனமாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் இல்லை அதையே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காதே, அதையும் கடந்து பாரு, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்காதியா. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும், சரிதானா? அப்போ பூ மனத்தோடு வந்து இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாம் போலி மனத்தோடு நின்றுக்கிட்டு அது என்ன செய்யுது, சங்கட மனதோடு நிற்கும். உங்களுக்கும் வர ஆறுதலை கருமா குருமா இருக்குன்னா அப்படின்ட்டு அது போகுது. உடைச்சிருமான்னு தான் சொல்லிட்டான்ல. என்ன சொல்லிட்டான்? 50 நாள் 48 நாள் கூட பயணம் பண்ணு. இதை விட என்னையா சொல்லித்தரணும்? உன் பாடத்திட்டம் உன்னைய மண்டையில் எப்படி வச்சுருக்கு தெரியுதா? அந்த பாடத்திட்டம் இந்த பக்கம் பார்க்கவே விடாது. அந்த பாடத்திட்டம் சங்கடம் துன்பம் துயரம் இவ்வளவு தான் எழுதி வச்சுருக்க. ஃபுல்லாக ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீயே என்ன செய்த முடிக்க கணக்கை. அப்போ கணக்கை முடிக்காமல் அந்த புக்கில் இருந்து அந்த புக்கு எங்கே இருக்குது? உண்மையான புக்கு, சிரிக்கக்கூடிய புக்கு. நீ தான் சிரிக்கணும், உனக்கு தான் சிரிப்பை கொடுத்துருக்கு. உனக்கெல்லாம் நோய் வராது, மரணமே வராது. அவ்வளோ பெரிய விசேஷம். நீ பூமணத்தோடு இருந்தேன்னா இல்லை பூமணத்தை பார்த்துட்டு ஒருத்தன் வாரா பாரு, எந்த வேஷமும் கட்டாமல் வாரான் பாரு சொல்லுதானே. எந்த வேஷம் போட்டுறாத அவனுக்கு செல்லாது. அதனால் எந்த வேஷமும், அதனால தான் ஒருத்தர் என்ன செய்ய முடியல, பூமணமாக நீங்கள் இருக்க முடியல. என்னை பாரு பூமணத்தோடு இருந்துக்கிடும். விடிஞ்சா அடைஞ்சா இருந்தால் போனால் வந்தால் எப்பொழுதுமே பூமணத்தோடு இருப்பேன், மனத்தோடு இருப்பேன், பூமியிடையில் உட்காந்துருப்பேன். நீ தான் பார்க்க தெரியாது, உனக்கு காற்றுல பரப்பியா தண்ணியில். அப்படி ஒருத்தர் கேட்கல, அப்படிலாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. காற்றுல நடப்பாரான், தண்ணியில் நடப்பாரான், காற்றுல பறப்பாரான். கண்டேனெங்கும் பூமணம் இதில் ஐயா வேணும். காற்றுல நடந்து நீ என்னத்தை அதிசயத்தை காமிச்சிருக்க? காற்றுல பறந்து என்னத்தை காமிப்ப, தண்ணியில் நடந்து காமிப்ப. அப்பவும் பூமணம் உன்ட்ட இருக்காத நீ? அப்படி ஒன்று இல்லை. பேச புரியுதா? அப்படி ஒன்று இல்லை. அதெல்லாம் எல்லாம் உள்ள. நீ புறத்தை பார்க்க புரியுதா? தண்ணியில் நடப்பாரா, அந்த அதிசயம் செய்வாரா, அள்ளி போடுவாரா, கிள்ளி தருவாரா, உருட்டி ஐயா உள்ளுக்குள்ளே அவ்வளோ உருண்டுரும். பூமணத்தோடு இருக்கும்போது வீசாது, மரணமே இல்லை. அவன் சொல்கிறது விசேஷமாக நீங்கள் சொல்கிற போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதை மட்டும் விட்டுறவே கூடாது. இதுக்கு பேர் தான் பூ மனம். இதுதான் குழந்தையா இருக்கையில் இருந்துச்சு. வந்து வயசாக அந்த பூமணத்தை இழந்துக்கிட்டே வாரியான்னு பார்த்துட்டு சொல்லலாம். நீங்கள் போன இடங்கள் அங்கே பூமணம் அவரும் இல்லை, நீங்களும் பூ மணக்கலை அப்படின்னா நீ என்ன செஞ்சீங்கன்னு அடுத்த பக்கம் ஒருத்தன் பூமணத்தோடு நிற்காம போடுக்கன்னு அடுத்த பக்கம் அவர் சொன்னார். குருவை விட்டுட்டு அவர் அதை செஞ்சார். குரு துரோகி. ஒரு மயிறு துரோகியும் கிடையாது. அவன் குருவே இல்லை. அவன் எப்படி துரோகின்னு நீங்கள் சொன்னாதான் அதில் என்ன இருக்குது? உங்களை பூமணமாக ஆக்கினவன் பேர் தான் குரு. உங்களை பூமணமாக ஆக்கி விட்டுருவான். அவனுக்கு பேர் குரு. 15 வருஷம் 20 வருஷம் போயிட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சோம்ட்டு அவர் பூமணத்தோடு இருந்திருந்தால் அவருக்கு மரணம் இல்லையே, ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ பூமணம் தெரிஞ்சவன் குருவான். அவன்லாம் உங்களை என்ன செஞ்சுட்டான்? அதை அப்படி செஞ்சிரு இப்படி செஞ்சிரு, அதை புசிக்க இப்படி புசிக்க, எங்கே பொறுத்து அங்கே நீ பொறுத்தெல்லாம் சொன்னாங்களே. இதை மாதிரி ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே நீங்கள் நின்னதை மாதிரியே இவன் என்ன சொல்லிட்டான்? குரு துரோகம், அந்த துரோகம் இதுன்னு சொல்லி அவனும் என்ன செஞ்சிட்டான்? உங்களை கெட்டி போட்டான். இப்படி தான் எல்லா மதங்களெல்லாம் கெட்டி போட்டு ஜாதியாலையும் மதத்தாலையும் இந்த ஆன்மீகம் என்ன செஞ்சுட்டு போலி ஆன்மீகம் வந்து விதைக்கப்பட்டு உள்ளுக்கு இருந்து அப்படியே கக்குவாரோ உள்ளுக்கு கொடுக்கல, கக்குதை கொடுக்கல. எதை கக்கணுமோ அது பிடிக்கலைங்கிறது தான் கக்கும், பிடிச்சதை ஏற்றுக்கணும். அதான் உடம்பு. அப்படி தானே உடம்பு செஞ்சுருக்கு. அதை விட்டு லிங்கத்தை உள்ளேருந்து கொப்பளிச்சு எடுப்பாரோ அவர் நடக்காதியா. உண்மையை நம்புங்க. பறக்கலாம் முடியாது, தண்ணியிலாம் நடக்கலாம் முடியாது. தண்ணியில் நடக்கணும். டாஸ்மார்க்கு போயிட்டு ஒரு 2 பாட்டில் ஊற்றிட்டேன்னா தண்ணியில் தானே நடக்க போறியா? அதை விட இது பெரிய தண்ணியா? அந்த தண்ணி எப்படி நடக்க போச்சுல? பேச புரியுதா? அப்போ அந்த தண்ணியில் நடக்கிற மாதிரி தண்ணிக்குள்ளேயே புறத்தில் இல்லை அகத்தில், எதுனாலும் அகத்துக்குள்ளே தான் தண்ணிக்குள்ளேயே நடப்பாங்க. அப்போ உங்களுக்கு பாடத்திட்டம் காற்றுல வருவார், காற்றுல பறக்காரா, அதை பூமணம் வந்துட்டுனா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. இவ்வளோ தானே. பூமணத்தை தான் பார்த்துக்கிட்டே வரும். உங்களுக்கு இந்த பிறவிலேயே பூமணமாக ஆக்கிடலான்னு தான் பார்த்தேன். இந்த பிறவிலேயே பூமணமாக எல்லாருக்கும் உண்டு. ஆம்பளை பொம்பளை பிரித்து பார்க்காம அது இது களி புலி மயிறு மட்டன்னுட்டு நீயே எழுதிக்கிட்டே போவாத. நீ தான் எழுத. அதனால் அப்படி எழுதாமல் கரெக்டாக பார்த்துனா உன்னை பூமணம் ஆக்கினேன். சங்கட மனம்னு இங்கே ஒன்று இல்லை. எந்த ஜீவராசிக்கும் சங்கட மனம் கிடையாது. உனக்கு மட்டும்தான் சங்கட மனத்தை நீ தான் உருவாக்கணும். உனக்கும் தனிமுறை யாரோ கொடுத்தாலும் நீ தான் சிந்திக்கணும்.
யாரும் அவன் கொடுத்துட்டு போவான். தாத்தா பாட்டான் போட்டான், அன்றைக்கி ரோடு சுமாராக போட்டான், அவன் வீடு குடிசையில் இருந்தால் மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டல. அதே மாதிரி அதில் எதுவும் குறை இருக்குன்னா நீ மாற்றி திருத்த வேண்டியது வேலை உன் வேலை தானே. உனக்கு தானே தனி முகம் தனி மூளை கொடுத்துருக்கு. அவரை மாதிரி வந்தார், இவரை மாதிரி போனார், அவரை மாதிரி நீ தான் ஏன் விசேஷம், நீ தான் தலைவர். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒன்றை மாதிரி யாரையும் செய்யலை. உங்கள் அப்பா மாதிரி வேறு இல்லை. அப்படி தான் டிசைன் தான் எப்படி செஞ்சு போட்டிருக்கான். அவனுக்கு பேர் கடவுள். அவன் பூமணத்தோடு உட்காந்துருக்கான். அவனை பூமணத்தோடு கொடுத்தான், பூமணத்தோடு திரும்ப அவன்கிட்ட கொடுக்கணும். இதுதான் சரிதானா, இதுதான் பூமணம். அதனால் பூமணத்தோடு இருங்க, நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பூமணத்தை எல்லாத்தையும் இந்த உலகத்தையே பூமணத்தை ஆக்கி விட்டோன்னா, ஜாதி மதங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் எல்லாத்தையும் பூமணமாக ஈஸியாக ஒரு செகண்டில் இப்படி ஒரு சொடக்கு போட்டால் ஆக்கி விட்டுலாம். அவ்வளோதான். சரிதானா. இதுதான் ஆன்மீகம். நீங்கள் எங்கே போய் என்ன ஆன்மீகம் கற்றுக்கிட்டியா? புரியுதா? நல்லா இருங்க. நன்றி.